ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை ஆழ்வார்த்திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மெகாமார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மெகாமார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேருந்து போரூர் செல்லக்கூடிய வழியில் எக்ஸாக்டாக போரூருக்கு முன்னாடி ஆர்காட் ரோடு மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வசந்தன் கோ வந்து இருக்குங்க. அந்த வசந்தன் கோலேருந்து மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போயிடணும். உள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இடம் வந்து அங்கே வருங்க. அதாவதுங்க ஆலப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி நகர், இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் கணபதி நகரில் தாங்க இருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடுங்க. அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் 20 அடி. அந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 53ங்க. அந்த இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டுங்க, அதாவது மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 1060 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவதுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான இடங்க. சொன்ன இடம் வந்து ரொம்ப நல்ல அருமையான இடம், பட்டா லேண்டு தான். அதே மாதிரி அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் வந்துருச்சு, இண்டிவிஜுவலான்னு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஃபுல்லாக எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்து உள்ளே போகக்கூடிய ஏரியா ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஆயிடுச்சுங்க. எல்லா ஏரியாவில் கமர்ஷியல் வந்துருச்சு. ஆன் ரோடு ஆர்காட் ரோடு மட்டும் தான் கமர்ஷியல் கிடையாதுங்க. உள்ளே போகக்கூடிய ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளை வந்து பாருங்க, அதையும் கமர்ஷியல் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. இது மெயின் ரோடு இருக்கிறது கமர்ஷியல்னா அது செமி கமர்ஷியல். ஆனால் மக்கள் வந்து வெளியிலேயே வராத அளவுக்கு அங்கே உள்ளே வந்து எல்லா கடைகளும் இருக்குதுங்க. அந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்த இடம் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். இந்த இடத்தோட விலை, அந்த இடத்துல உரிமையாளர்கள்ட்ட சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 1,08,00,000 வந்து ரேட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டிலேருந்து 1060 இந்த இடத்துக்குள்ள, இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா சின்ன சின்ன பீஸ், இதெல்லாம் வந்து சின்ன பீஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன இடம்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், அரை கிரவுண்டுக்கு உள்ளே இருந்தாவே இது சின்ன இடம் தான். இப்போ இந்த இடம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் இடத்த போய் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சு வரோம். இடத்த போய் பாருங்கள். இடம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நாங்கள் டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோங்க. மக்களே நல்லா கேட்டுங்க. ஒவ்வொரு பதிவிலையும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் பதிவில் போடுறது கிடையாது. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தாங்க நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனர் தான் இருக்குது. உங்களுக்கு ஓனர் மீட்டிங் தர டைரெக்டாக நீங்கள் உட்காந்து பேசுங்க. ரேட்டை ஃபைனல் பண்ணிங்கன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்க்கட்டும். லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக வந்து நீங்கள் இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லி உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு உடனடியாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்க. இந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அந்த ஓனர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாருங்க. ரேட்டு விலை வந்து முன்ன பின்ன கூட குறைச்சிக்கலாம். ஆனால் உடனடியாக வந்து பத்திரம் பதிவு பண்ணக்கூடிய பையர்ஸை வந்து அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பையர்ஸ்க்கு மட்டும்தான் அவர் அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டவுட், இந்த ஆடியோ கேட்டுட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு தயவு செஞ்சு வந்து நீங்கள் இமீடியட்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.